சரி, இந்த எண்ணெய் கப்பல்களுக்கெல்லாம் இதன் வழியா போறது மட்டும் தான் ஒரே வழியா? வேற மாற்று வாய்ப்புகள் இல்லையா? அப்படின்னா இருக்கு. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆப்பிரிக்காவ சுத்திட்டு போகலாம். ஏற்கனவே 2019 பார்த்தோம் இல்லையா? 2019ல இதே போல நடந்துச்சு. பல கப்பல்கள் ஆப்பிரிக்காவ சுத்திட்டு போனாங்க. அப்படி போகும்போது 10லிருந்து 15 நாட்கள் அதிகமா சுத்திட்டு போணும். அப்ப அதிகமா சுத்தும்போது ஆப்வியஸ்லி கப்பலுக்கான ஃபியூவல் அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும். அத விட முக்கியமா கப்பலுக்கான காப்பீட்டு தொகை ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த சரக்கு கப்பல் வணிகத்தில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸ் அப்படின்ற பார்ட். அது நம்மளைப் போல சாதாரண மக்களுக்கு அதிகம் அது தெரியாது. அதிகம் சொல்லப்படுவதில்ல. சரக்கு கப்பல்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம்லாம் பல லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ளது. அவ்வளவு அதிகமான பிரீமியம் கட்டி தான் ஒவ்வொரு சரக்கு கப்பலும் கடலுக்குள்ள டிராவல் ஆகுது. ஏன்னா கடல்ல சுனாமி வரலாம், வேற வேற பெரிய பெரிய ஆபத்துகள் வரலாம். பல கண்டெய்னர்ஸ் ஏத்திட்டு போகும்போது ஒரு சில கண்டெய்னர் கவுந்தரலாம். இது எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் மூலமா அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இதுபோல வார் சிச்சுவேஷன் வந்துச்சு, எதிர்பாராத தாக்குதல், இயற்கை சீற்றங்கள் இது எல்லாம் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் இல்லாம ஒரு கப்பல் மூவ் பண்ண முடியாது. அந்த இன்சூரன்ஸோட பிரீமியம் தொகை மிக 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 அதிகம். இந்த சரக்கு கப்பல்கள பொறுத்தவரையிலும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரியான வார் சிச்சுவேஷன் வரும்போது, இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்களுடைய ரெகுலர் பிரீமியத்த விடவும் பல மடங்கு உயர்த்திடுறாங்க. இப்ப ஈரானோட இந்த யுத்த அறிவிப்புக்கு பிறகு, அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இருக்கிற அங்க நின்னுட்டு இருக்கிற பல கப்பல்களோட இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பிரீமியத்தை ஹெவியா உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சில நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் குடுக்கிறதையே கட் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. மத்தபடி இந்த கப்பல்கள் ஈரானோட குண்டுகளுக்கு பயப்படுறத விடவும், ஈரானோட மிசைல்ஸ்க்கு பயப்படுறத விடவும், இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட இந்த பிரீமியத்துக்கு தான் அதிகம் பயப்படுகிறது. இதுதான் அடிப்படையான உண்மை.